வெல்கம் டு எக்ஸாம் சென்டர். நாம இந்த ஒரு வீடியோட 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இயல் 5ல கடைசி பகுதியா இருக்கக்கூடிய திருக்குறள் இந்த ஒரு பாடத்துல ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ஸா பார்க்க போறோம். அந்த விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எக்ஸாம் சென்டரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நாங்க எக்ஸாம் சென்டர்ல போடக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்ப இந்த பாடத்துல ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். பாருங்க, முதல்ல நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது அமைச்சு என்னும் அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. அமைச்சுங்கிற அதிகாரத்துல 64வது அதிகாரம். அமைச்சுங்கிறது 64வது அதிகாரம். அதை இங்க கொடுத்திருக்காங்க. அமைச்சு 64வது அதிகாரம், அதை சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, முதல் திருக்குறள் இந்த இதுல நம்ம கொடுத்திருக்கக்கூடியதும் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டதமைச்சு. பாருங்க, இந்த இடத்துல தமிழ்ச்சி வந்திருக்கு இல்லையா, அதனால ஷார்ட்கட் சொல்றேன். தமிழ்ச்சி வந்திருக்கிறதுனால அது அமைச்சுங்கிற அதிகாரத்தை இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாம். இதற்கான பொருள் என்ன கொடுத்துருவாங்கன்னா, தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதற்கு ஏற்ற காலம், செயலுடைய தன்மை, செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து அரிய செயல்களை செய்பவரை அமைச்சர் ஆவார். இதெல்லாம் அறிஞ்சு செய்யக்கூடியவர் தான் அமைச்சர் ஆவார் அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டதமைச்சு அப்படின்னு சொல்றாங்க. தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதற்கு ஏற்ற காலம், செயலுடைய தன்மை, செய்யக்கூடிய முறை ஆகியவற்றை அறிந்து அந்த செயலை செய்யறவரை அமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அமைச்சுங்கிறது இடம்பெற்றிருக்கிறதுனால இந்த ஒரு குறள் வந்து நம்மளுக்கு அமைச்சுங்கிற அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோ டைந்துடன் மாண்டதமைச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இங்கேயுமே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் இங்க அமைச்சுங்கிறது வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு அமைச்சுங்கிற அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கிறது. அமைச்சுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 64வது அதிகாரம். அமைச்சுனா நம்மளுக்கு 64வது அதிகாரம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இதற்கான பொருள் என்னன்னா, மனவலிமை, குடியை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி ஆகிய 5ம் சிறப்பாக அமைத்தவரை அமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுக்கு. அடுத்து பாருங்க, மதிநுட்பம் நூலோ டுடையார் கதிநுட்பம் யாவுள நுண்ணிற்பவை அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அமைச்சுங்கிற அதிகாரத்துல தான் இடம்பெற்றிருக்கிறது. அமைச்சுங்கிற அதிகாரம் வந்து 64வது அதிகாரம். பாருங்க, அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, அதுக்கான பொருள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடைய அமைச்சர்களுக்கு முன் எந்த நுட்பமான சூழ்ச்சிகள் நிற்க முடியும், எந்த சூழ்ச்சியும் நிற்க இயலாது அப்படின்னு சொல்றாங்க. இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும். பாருங்க, இந்த தடவை டிடிஎஸ்சி எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க. பாருங்க, எந்த அறிவை பெற்றிருக்கக்கூடிய அமைச்சருக்கு முன் டேஸை உடைய அமைச்சருக்கு முன் எந்த நுட்பமான சூழ்ச்சிகளும் நிற்க முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, நூலறிவும் நுண்ணறிவும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்பதான் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இது எந்த அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அமைச்சு அப்படிங்கிறது 64வது அதிகாரம். அடுத்து, செயற்கை அறிந்த கொடைத்தும் உலகத்தும் தியற்கை அறிந்த செயல் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதற்கான பொருள் என்னன்னா, ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருப்பனும் உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும். ஒரு செயலை செய்வதற்கான வழிமுறைகளை வந்து பல நூல்கள் வழியாக நாம் கற்றிருக்கின்ற பொழுதிலும் அந்த உலகத்தினுடைய சூழலை, இயற்கையை புரிந்து நாம் செயல்பட வேண்டும் என்பதனை இந்த குறள் விளக்குகிறது. இந்த செயற்கை அறிந்து கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் அப்படிங்கிற இந்த ஒரு குறள் நம்மளுக்கு 64வது அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கிறது. அடுத்தும் பொருள் செயல் வகை அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. பொருள் செயல் வகை அப்படிங்கிறது 76வது இடம்பெற்றிருக்கிறது. பொருள் செயல் வகைங்கிறது 76வது அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. பொருள் செயல் வகை 76வது அதிகாரம். பாருங்க, 5 பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்ல தில்லை பொருள். பாருங்க, நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த குறள்ல அடுத்தடுத்து வந்திருக்கக்கூடியதுல, அதாவது பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்ல தில்லை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு குறளை கொடுத்திருக்காங்க. அதற்கான பொருள் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு பொருளாக மதிக்க தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வது செல்வம், அது அல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேறு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இங்க சொல் பின்வரும் நிலை அணி. பாருங்க, சொல் பின்வரும் நிலை அணி. இங்க பொருள்ங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வந்து ஆனா வேற வேற பொருளை தரதுனால இது வந்து என்ன ஆச்சுன்னா சொல் பின்வரும் நிலை அணி ஆகிற்று. அதனால பாத்துக்கோங்க. அதுக்கான பொருள் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரை மதிப்புடையவராக செய்வது செல்வம், அது அல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேறு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து சொல் பின்வரும் நிலை அணி அமைந்து வந்துள்ளது. அடுத்து, அரணினும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பொருள் முறையறிந்து தீமையற்ற வழியில் சேர்த்த பொருள் ஒருவருக்கு அறத்தையும் தரும், இன்பத்தையும் தரும். அரணினும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பொருள் முறையறிந்து தீமையற்ற வழியில் சேர்த்த பொருள் ஒருவருக்கு
அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பாத்துக்கோங்க. இது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருள் செயல் வகை அதுல இடம்பெற்றிருக்கிறது. அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விட அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த ஒரு குறள் மற்றவர்களிடம் இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் புறந்தள்ள வேண்டும். அதாவது மத்தவங்க கிட்ட இரக்கம் இல்லாம அன்பு இல்லாம அவங்க கிட்ட இருந்து ஈட்டக்கூடிய அந்த பொருட்களை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் புறக்கணிக்க வேண்டும், புறந்தள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அடுத்து குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தோன் ருண்டாக செய்வான் வினை அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த இதுல வந்து என்னன்னா தன் கை பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வதும் மலை மேல் பாதுகாப்பாக நின்று கொண்டும் யானை போரை காண்பது போன்றது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இதுல வந்துருக்கக்கூடிய அணி வந்து ஓமை அணி. ஏன் ஓமை அணி அப்படின்னு சொன்னா குன்றேறி யானை போர் கண்டற்றால் இது போல தன் கொய்த்தன் ருண்டாக செய்வான், தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் செயலை செய்வது மலை மேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை காண்பது போன்றது போல இதெல்லாம் வந்தாலே ஓமை அணி. அதனால இங்க வந்து ஓமை அணி இடம்பெற்றிருக்கிறது. குன்றின் மேல எண்டுகிட்டு யானை புற காண்றதுங்கிறது தன்னுடைய கையில இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுக்கிட்டு செலவு செஞ்சு இது பண்ணக்கூடிய ஒரு செயல் மாதிரி பாதுகாப்பானது அப்படின்னு சொல்றாங்க. அந்த போலங்கிறது வந்திருக்கிறதுனால இது ஓமை அணி. ஆறும் செய்க பொருளல் செருணர் செருக்கருக்கும் ஏக தனிர் கூறிய நெல் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதற்கான பொருள் ஒருவர் பொருளை ஈட்ட வேண்டும், அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதை விட வேறு இல்லை. ஒருவர் பொருள் ஈட்ட வேண்டும், அவருடைய பகைவரை வெல்லக்கூடிய கூர்மையான ஆயுதம் அதை விட வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. பாருங்க பொருள் செயல் வகை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு முதல் குறள்லயுமே பொருள்ங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. அப்ப பொருள்ங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறதுனால இது பொருள் செயல் வகை. அடுத்து இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா திறனந்து பொருள்ங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறதுனால பொருள் செயல் வகை. அடுத்து வந்து பாருங்க அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் பொருள் வந்திருக்கு இல்லையா, அதனால இது வந்து பொருள் வரும். அடுத்து குன்றேறி யானை போர் கண்டற்றால் தொன்கைத்தான் ருண்டாக செய்வான். இந்த இதுல மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இங்க பொருள் இல்ல செய்வான் வினை அப்படிங்கிறதுக்கு யானை போர் கண்டற்றால் இதுலயுமே நம்மளுக்கு பொருள் செயல் வகையில தான் வரும். அடுத்து செய்க பொருளை அது பொருள் வந்திருக்கா, அதனால இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பொருள் செயல் வகை தான் வரும். கூடா நட்புல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கூடா நட்புங்கிறது ஒன்னே ஒண்ணு இருக்கு, 83வது அதிகாரம். கூடா நட்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 83வது அதிகாரமா கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து ஒரே ஒரு பாடல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். எனது தொழுகை உள்ளம் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து தொழுதகை இள்ளும் படையொடுங்கும் உன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. அதாவது இதற்கான பொருள் என்ன, பகைவனுடைய தொழுது இருக்கக்கூடிய கையின் உள்ளும் கொலை கருவி மறைந்து இருக்கும், அதுபோல் அவர் அழுத கண்ணீரும் உள்ளும் வஞ்சகம் மறைந்து இருக்கும் என்பதை உணர வேண்டும் அப்படிங்கறத புரியணும். அந்த கூடா நட்பு அப்படிங்கிற டைட்டில் நம்மளுக்கு சொல்றாங்க. இது நம்மளுக்கு 83வது அதிகாரம். இந்த கூடா நட்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு 83வது அதிகாரம் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தாங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓமை அணியை வந்து பயன்படுத்தி சொல்லிருக்காங்க. ஏன் இங்க ஓமை அணி வந்திருக்குன்னா இந்த போல எதற்காக இருக்கும், கொலை கருவி மறைந்திருக்கும், அது மாதிரி அவருடைய கண்ணீரும் வஞ்சகம் மறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போலுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுனால ஓமை அணி வந்திருக்கு. இதுல தொழுகை உள்ளும் படையொடுங்கும் முன்னார் எழுத கண்ணீரும் அனைத்து அப்படிங்கிறது. இது வந்து கூடா நட்பு அப்படிங்கிறது அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கிறது. கூடா நட்புங்கிறது 83வது அதிகாரம். அதுல இருந்து நம்மளுக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு திருக்குறள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பகைமாட்சி 87வது. பகைமாட்சி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு 87வதுங்கிறது நல்லா பாத்துக்கணும். பகைமாட்சிங்கிற திருக்குறள் 87ல இருக்கும். அதாவது 11வது அன்புடன் ஆன்ற துணை விலன் தான் துவான் என்படியும் ஏதிலான் துப்பும் அன்புடன் ஆன்ற துணையுடன் தான் துவாம் என்பரியும் ஏதிலான் துப்பு அப்படின்னு சொல்லிருக்காங்க. பொருள் சுற்றத்தாரிடம் ஒருவர் அன்பு இல்லாமலும் பொருந்திய துணை இல்லாமலும் வலிமை இல்லாமலும் இருந்தால் அவர் எப்படி பகைவரின் வலிமையை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்றாங்க. சுற்றத்தாரிடம் ஒருவர் அன்பு இல்லாமலும் பொருந்திய துணை இல்லாமலும் வலிமை இல்லாமலும் இருந்தால் அவர் எப்படி பகைவரை வலிமையை எதிர்கொள்வார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 12 அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகளான் தஞ்சம் எளியன் பகைக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அஞ்சும் அறியான் அமைவிலன் அடுத்து ஈகளான் தஞ்சும் எளியன் பகை அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுலயுமே ரொம்ப வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அங்க வந்து முதல் குறள்ல 11வது குறள்ல துணைவிலன் அப்படின்னு இருக்காங்க, இங்க வந்து அமைவிலன் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை நல்லா பாத்துக்கணும், ரொம்ப ஈஸியா நம்ம எழுத வேண்டியதும். இதுல பொருள் என்னன்னு பார்த்தோம்னா மனதில் துணிவு இல்லாதவராய் அறிய வேண்டியவற்றை அறியாதவராய் பொருந்தும் பண்பு இல்லாதவராய் பிறருக்கு கொடுத்து உதவாதவராய் இருந்தால் எளிதில் பகைக்கு ஆட்பட நேரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குடிசெயல் வகை அப்படிங்கிறது 103வது அதிகாரத்துல இருக்கிறது. பாருங்க 13வது குறள் ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் மெனவிரண்டின் நீள் வினையால் நீளும் குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு
சொல்றாங்க. நீள்வனையால் நீளும் குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதை சொல்லியிருக்கிறாங்க. இதுல பொருள் என்னன்னா விடாமுயற்சியும் சிறந்த அறிவாற்றல் இவ்விரண்டையும் இடைவிடாமல் பின்பவற்றினுடைய குடி உயர்ந்து விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னென்ன சொல்றாங்க? விடாமுயற்சியும் சிறந்த அறிவாற்றல் இவ்விரண்டையும் இடைவிடாமல் பின்பற்றினுடைய குடி வந்து உயர்ந்திருக்கும். குடினா அவருடைய வீடு அந்த வீடு இருக்கு இல்லையா, அதான் சொல்றாங்க, குடும்பத்தை சொல்றாங்க, அது உயர்ந்திருக்கும் அப்படிங்கறத நம்மளுக்கு இதுல வந்து சொல்றாங்க இந்த ஒரு குறள்ல. அடுத்து 14வது குற்றம் மிளனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதுல வந்து பொருள் பார்க்கலாம். குற்றம் செய்யாமல் தன் குடி பெருமைகளை உயரச் செய்து வாழ்பவரை உலகத்தார் உறவாக கொண்டு போற்றுவர். அதுதான் குற்றமிழனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. இதற்கான பொருள் குற்றம் செய்யாமல் தன் குடிப்பெருமையை உயர்த்த செய்தும் வாழ்பவரை உலகத்தார் வந்து உறவு கொண்டு போற்றுவர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து நம்மளுக்கு குடி செயல் வகைங்கிறதுல கொடுத்திருக்காங்க. 103வது அதிகாரம். 15 நல் குறவு அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடியது 105வது நம்மளுக்கு குறளா கொடுத்திருக்காங்க. நல் குறவு அப்படிங்கிறதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய 105வது அதிகாரம் அப்படிங்கிற இதுல இருந்து நம்மளுக்கு பாடல்கள் கொடுத்திருக்காங்க. அதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 15வது கொடுத்திருக்காங்க. 15வது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா இன்மையின் இன்னாத தியாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பாருங்க, இதற்கான பொருள் ஒருவருக்கு வறுமையை போன்ற துன்பம் தருவது எது என்றால் அது வறுமையே ஆகும். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படிங்கிறத பயன்படுத்தி இருக்கிறாங்க. பாருங்க, இன்மையின் இன்னாத தியாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது, அதாவது ஒருவருக்கு வறுமை போன்ற துன்பம் தருவது எது என்றால் அது வறுமையே ஆகும். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஒருவருக்கு வறுமையை போன்று துன்பம் தருவது எதுனா வறுமை தான், வேற எதுவுமே கிடையாதுங்கிறது சொல்றாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா என்ன அணி இடம்பெற்று வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. ஏன் இன்மையின் இன்னாத இன்மையின் இன்மையே, இது எல்லா இடங்களையும் இன்மைங்கிற வார்த்தை வந்து அது இன்மைங்கிறதுல என்ன துன்பம் அப்படிங்கிறதையே சொல்லுது, ஒரே பொருளையே குறிக்கிறது. இந்த மாதிரி ஒரு இதுல வந்து ஒரு செய்யுள்ள மீண்டும் மீண்டும் ஒரே இதே தொடர்ந்து வந்து அது ஒரே பொருளை தந்தால் அது சொல் பொருள் பின்வரும் நிலை அணி. இங்க சொல் மட்டும் பின்மாறி வரல, சொல்லோட சேர்த்து பொருளும் பின் வந்திருக்கு. அதனால இது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். அதான் இன்மையின் இன்மையே இன்னாதது, இன்மையின் இன்மையே இன்மையின் இன்னாத தியாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படிங்கிறது பயின்று வந்திருக்கிறது. அடுத்து பார்க்கலாம். இரவுங்கிறத கொடுத்திருக்காங்க 106வது அதிகாரம். அதுல வந்து பாத்தீங்க கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருவருக்கு கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்மளுக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னா பொருள் தம்மிடம் உள்ள பொருளை மறைத்து வைத்தல் எனும் துன்பம் தராத நல்லவரை காணின் வறுமையின் கெடுமையும் முழுவதும் கெடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தங்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை மறைச்சு வைக்காத நல்ல வைத்தல் எனும் துன்பம் தராத, அந்த மாதிரி ஒரு துன்பம் தராத நல்லவரை கண்டால் வறுமையினுடைய கொடுமை முழுவதுமாக கெட்டு போகும், வறுமையே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. அடுத்து இகழ்ந்துள்ளா தீவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் ஒப்ப துடைத்து அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் நாளைக்கு இரவுங்கிற 106வது அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கிறது. அதுல வந்து நம்மளுக்கு பொருள் என்ன கொடுத்துட்டாங்கன்னா இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரனுடைய உள்ளத்தின் உள்ளே மகிழ்ச்சி பொங்கும். இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவர் வந்து எப்படின்னா பொருள் கொடுப்பவரை கண்டால் இறப்பவனுடைய உள்ளத்தின் உள்ளே மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 18வது கயமை அப்படிங்கிற அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கிறது. இது 108வது அதிகாரம். கயமைங்கிறது 108வது அதிகாரம். பாருங்க, 18வது மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண் கண்டதில் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரி யாம் கண்டதில் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கயவர் மக்களை போலவே இருப்பர், கயவருக்கும் மக்களுக்கும் உள்ள தோற்ற ஒப்புமையை வேற எதிலும் நாம் கண்டதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதான் சொல்றாங்கன்னா கயமையை சொல்றாங்க. கயமைங்கிறது இங்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 108வது அதிகாரமா கொடுத்திருக்காங்கிறத பாத்துக்கணும். அடுத்து பாருங்க 19 தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த ஒரு குரலை கொடுத்துட்டு இதற்கான பொருளை கீழே கொடுத்திருக்காங்க. அதை வந்து பார்க்கலாம். பொருள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா பொருள் தேவரும் கயவரும் ஒரு தன்மையவர் எவ்வாறு எனில் தேவர்களை போல
கயவர்களும் தாம் விரும்பினவற்றை செய்து ஒழுகுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படிங்கிறத பயந்து வந்திருக்கிறது. இந்த தேவர் அணையர் கயவர் அப்படிங்கிறது இந்த ஒரு பாடல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இடம்பெற்றிருக்கக்கூடியதும் வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கிறது. அதனால பாத்துக்கணும். அடுத்து பாருங்க 20வது சொல்ல பயன்படுவோர் சான்றோர் கரும்பு போல் கொள்ள பயன்படும் கீழ் அப்படின்னு சொல்றாங்க. பொருள் என்ன, ஒருவர் தம் குறைகளை சொல்வதை கேட்ட உடனேயே உதவி செய்வார். சான்றோர் கரும்பை பொழிவது போல அழுத்தி பிழிந்தால்தான் பயன்படுவார் கயவர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான பொருள் என்ன ஒரு தடவை சொல்றேன். ஒருவர் தன் குறைகளை சொல்வதை கேட்ட உடனேயே உதவி செய்வார். சான்றோர் கருப்பை பிழிவது போல அழுத்தி பிழிந்தால்தான் பயன்படுவார் கயவர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து நம்மளுக்கு எந்த அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னா கயமைங்கிறது ஒரு 108வது அதிகாரம் திருக்குறள்ல. அதுல 20வது பாடல இப்ப நம்ம பார்த்தோம் பாருங்க. அடுத்து நூல்வழி. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா திருவள்ளுவரை பத்தி குறிப்பிடுறாங்க. ஏன்னா இந்த திருவள்ளுவர் திருக்குறள் அப்படிங்கிறதுடைய ஆசிரியர் அவர் தான், எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கக்கூடியவரும் அவர் தான். அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து நம்மளுக்கு கொடுத்தவரும் இவர் தான். அதனால வந்து இந்த நூல்வெளியில அவரை பத்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க. நூல்வெளியில என்ன சொல்லிருக்காங்கன்னா பொருநாவலர், முதற்பாவலர், பொய்யில் புலவர், இதெல்லாமே வந்து நம்மளுக்கு யார சொல்றாங்கன்னா திருவள்ளுவர் சொல்றாங்க. பெருநாவலர், பொய்யில் புலவர், முதல் பாவலர் இதெல்லாமே சொல்றாங்க. முதலிய பல சிறப்பு பெயர்கள் குறிப்பிடப்படும். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்பர். அவர் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் அப்படிங்கிறது 2000 வருஷங்களுக்கு முன்னாடி முற்பட்டவர் அப்படிங்கறத சொல்றாங்க. திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூலாகும். இது வந்து பல்வேறு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சிறந்த நூலாகும். இந்நூல் அறம், பொருள், இன்பம் எனும் முப்பால் வகுப்பு கொண்டது. முப்பால் வகுப்பு கொண்ட நூல் அப்படின்னா திருக்குறள்ங்கிறது அது அறம், பொருள், இன்பம் அப்படிங்கிறது 3 பகுப்பால் கொண்டது. 3 என்னன்னு பாருங்க, எனும் முப்பால் வகுப்பு 3 பால் வகுப்புகளை கொண்டது. அது என்னது, அறம், பொருள், இன்பம் அப்படிங்கிறது 3 பால் வகுப்புகளை கொண்டது இந்த திருவள்ளுவருடைய திருக்குறள். இதுல வந்து பாருங்க திருக்குறளில வந்து அறத்துப்பாலில் 38 அதிகாரங்களும், அறத்துப்பால்ல 38 அதிகாரங்களும், அறத்துப்பால்ல 38 அதிகாரங்களும், அறத்துப்பாலில் 38 அதிகாரம், பொருட்பாலில் 70 அதிகாரம், பொருட்பாலில் 70 அதிகாரம், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்களும், மொத்தமா வந்து 133 அதிகாரம் பாருங்க. 70 அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முதல்ல இது வந்து பொருட்பாலில் 70, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அறத்துப்பாலில் 38, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்பத்துப்பாலில் வந்து 25, எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா 133 அதிகாரங்கள் உள்ளன அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்றாங்க. அதிகாரத்திற்கு 10 குறைபாடுகள் வீதம் மொத்தம் 1330 குறைபாடுகள் உள்ளன. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அடுத்தும் அறத்துப்பாலில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன்னா இதுல வந்து தொடர்பற்ற ஒன்றை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பு கொடுத்துருவாங்க. அறத்துப்பால்னு கொடுத்துட்டு ஒரு சில அந்த நாளையும் கொடுத்துருவாங்க. அடுத்து 2வது கொடுப்பாங்க. அதுல ஏதோ ஒன்று தப்பா இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க. எப்படின்னு பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், அதுக்கப்புறமா ஊழியல், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதுல குறிப்பிடப்படுது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய புத்தகத்துல குறிப்பிடப்படுது. இதுல வந்து என்ன சொல்றாங்க, இது வந்து அறத்துப்பால் கூடியதும், அறத்துப்பால் வந்து என்னென்ன அப்படிலாம் சொன்னாங்கன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், அதுக்கப்புறமா ஊழியம். பாயிரவியல், துறவியல், இல்லறவியல், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா துறவரை ஊழியல் அப்படிங்கிறதுலாம் வரும். அடுத்தும் பொருட்பால்ல என்ன சொன்னாங்க, இதுல வந்து 4 இயல்களை கொண்டது. 4 இயல்களை கொண்டது. அறத்துப்பால் 4 இயல்களை கொண்டது. என்னன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், அதுக்கு ஊழியம். அதே மாதிரி பொருட்பால்ங்கிறதும் அரசியல், அமைச்சியல், ஒளிபியல் என 3ஐ கொண்டதும், 3 இயல்களை கொண்டதும். அடுத்து இப்பால் களவியல், கற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொண்டிருக்குது. இப்போ இன்பத்து பால்ங்கிறது களவியல், கற்பியல் அப்படிங்கிறது 2 விஷயங்களா கொண்டது. அப்ப பாருங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். அறத்துப்பால் அப்படின்னா அறத்துப்பால் அப்படிங்கிறதுல வந்து நம்மளுக்கு 4 இயல்கள் இருக்கிறது. அடுத்து பொருட்பால்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 இயல்கள் இருக்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 இயல்கள் இருக்குது. 4, 3, 2 இதனால ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்த நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுல அறத்துப்பால்ல பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல் இதெல்லாம் இருக்கு. பொருட்பால்ல வந்து பாத்தீங்கன்னா அரசியல், அமைச்சியல், ஒளிபியல்ங்கிறதுலாம் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இன்பத்துப்பால்ல வந்து களவியல், கற்பியல் அப்படிங்கிற 2 விஷயங்களையும் கொடுத்திருக்காங்க. அடுத்து சொல் பொருள் பின்வரும் நிலை அணி அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சொல் பின்வரும் நிலை அணி இதை வந்து சொல்றாங்க. ஒரு செய்யுள்ள முன்னர் வந்த சொல் வேறு ஒரு பொருளில் பின்வருமாறு பலமுறை வருவதும் சொல் பின்வரும் நிலை அணி ஆகும். ஒரு சொல்லு வந்து ஒரே இது வந்து திரும்ப திரும்ப வந்து வேற வேற பொருளா இருந்தா அது சொற் பொருள் பின்வரும் நிலை அணி ஆகும்.
அணிபொருத்தம் கொடுத்திருக்காங்க. பொருள் எனும் சொல் வேறு பொருள்களில் பின்வரும் பல முறைகள் வருவதால் சொல் பின்வரும் அணி எனப்படும். பொருள்ங்கிற சொல்லு வேறு வேறு பெயர்கள்ல ஒரே செய்யுள்ள திரும்ப திரும்ப வந்ததுனால அது எவ்வாறு சொல்லப்படும்னா சொல் பின்வரும் அணி ஆகும். உவமை அணி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அணி பொருத்தம். உவமை அணி உவமேயம் உவம உருபு. குன்றின் மேல் ஏறி நின்று யானை போரை காண்பது தன் கைவினை பொருள்களை கொண்டு ஒரு செயலை முடிப்பவன். அடுத்து பாருங்களேன், அணி பொருத்தம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. உவமை அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அடுத்த குறள் இது 8வது குறள் பார்த்தா 10வது குறள். அதுல பகைவர்கள் கை கூப்பி வணங்குவதும் அதுல ஓமேயம் அதாவது அதோட பாடலுடைய பொருள் அந்த ஓமையுடைய பொருள் என்னன்னா பகைவர்கள் கண்ணீர் சிந்தி அழுவது. பகைவர்கள் கண்ணீர் சிந்தி அழுகிறாங்க. அடுத்து உவம உருபு நம்மளுக்கு போலங்கிறது உவம உருபுங்கிறது போல அப்படின்னு சொல்றாங்க. அணி பொருத்தம் குறள் 20. உவமை உவமேயம் உவம உருபும். உவமைங்கிறது கரும்பை கசக்கி பிழிவதும். அதுக்கப்புறமா இதுல பாத்தீங்கன்னா உவமைங்கிறது கரும்பை கசக்கி பிழிவதும். உவமேயம் அதனுடைய பொருளா என்ன சொல்ல வராங்கன்னா கயவர்களிடம் பெரும் உதவி. கயவர்களிடம் பெறக்கூடிய உதவியை சொல்றாங்க. கயவர்களிடமிருந்து பெறக்கூடிய உதவி, அவர்கள் திருடர்களிடமிருந்து பெறக்கூடியதும். உவமை உருவு அப்படிங்கிறது இந்த இடத்துலயும் போல் தான் வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தும் சொல் பொருள் பின்வரும் நிலையணி. சொல் பொருள் பின்வரும் நிலையணியை பத்தி சொல்றாங்க. இது ஒரு செய்யுள்ள முன்னர் வந்த சொல் ஒரே சொல்ல திரும்ப திரும்ப தந்த பொருளையே மீண்டும் மீண்டும் தந்தால், ஒரு சொல் திரும்ப திரும்ப ஒரே தொடர்பு அது தந்த பொருளையே மீண்டும் மீண்டும் தருமாயின் அது சொல் பொருள் பின்வரும் நிலையணி ஆகும். அணிபொறுத்து பார்க்கலாம். இம்மையின் எனும் சொல் வறுமை எனும் ஒரே பொருளில் பின்வரும் பல முறைகளில் வருவதால் இக்குறளில் சொற்பொருள் பின்வரும் நிலைய அணி பயின்று வந்துள்ளது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, வஞ்ச புகழ்ச்சி அணியை கொடுத்திருக்காங்க. ஒரு செய்யுள்ள ஒன்றை புகழ்வது போல படிப்பதும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பழிப்பது போல புகழ்வதுமாக வருவது வஞ்ச புகழ்ச்சி அணி ஆகும். உன்னை புகழ்றது மாதிரி பழிக்கிறது, பழிக்கிறது மாதிரி புகழ்றதுதான் வஞ்ச புகழ்ச்சி அணி. இது பாத்தீங்கன்னா எங்கன்னா செய்யுள்ள அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அணிபொருத்தும். தேவர்கள் தம் விருப்பமான மேலான செயல்களை செய்வது போல கயவர்களும் தாம் விரும்பும் கீழ்மையான செயல்களையே செய்வர். இக்குறளில் தேவருக்கு நிகரான கயவரை புகழ்ந்து கூறி பின் பழித்து கூறுவது இது வஞ்ச புகழ்ச்சி அணி ஆகும். உயர்த்தி கூறுறாரு, அதுக்கப்புறமா பழித்து கூறுவது நம்மளுக்கு வஞ்ச புகழ்ச்சி ஆகும் அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாடத்துல நம்ம ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான விஷயத்த பார்த்தோம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்ப எங்க கொடுத்துருக்காங்கன்னா கற்பவை கற்றபின் இந்த பகுதியில கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்துருவோம். புதுக்கவிதையும் குறளையும் ஒப்பிட்டு பேசுகும். இந்த புதுக்கவிதையை வாசிக்கோங்க. இதுல ஏதோ ஒரு 2 லைனை கொடுத்து இது எங்க இருந்து வந்திருக்கு, யார் ஆசிரியர், இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதை பார்த்துக்க வேண்டியது நம்மளுக்கு கடமை. பாருங்க, நான் லைட்டா மட்டும் சொல்றேன். புதுக்கவிதைகள். தக்காளியையும் வெண்டைக்காயையும் தள்ளுவண்டிக்காரரும் தராசில் சிறு கையில் அள்ளி நிற்கும் பிள்ளை அவசியமாக கேட்கும் 1000 ரூபாயை எப்படி கொடுக்க என்று அவர் மனம் யோசிக்கும். அத்தனை காய்களையும் விற்றால்தான் மீதி 500 மிஞ்சும். என்ன செய்ய? காய்கறி வாங்கியவர் கவனக்குறைவாக கொடுத்து 2000 ரூபாயை கூப்பிட்டும் தந்துவிட்டு பிள்ளைக்கு உதவ யாரிடம் கேட்கலாம் என்பதை அடுத்தபடி யோசிக்கும் அவர் மனம். குறள். அருளோடும் அன்போடும் வாரா பொருளக்கம் புல்லார் புரளவிட அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா கரப்பிடமை எல்லாருன்னா என்னன்னா தன்னுடைய இருக்கக்கூடிய பொருளை மறைத்து வைக்க நல்லா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இதுல இருக்கக்கூடியதுக்கெல்லாம் நீங்க பொருள் பார்த்துக்கோங்க. அப்ப பாத்தீங்கன்னா அடுத்து இதை சிறுவனால ஒரு சில கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாடத்துல ஒவ்வொரு வரையிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான 1 கொஸ்டின் பார்த்தோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல அடுத்த ஒரு பாடத்துல ஒவ்வொரு வரையிலும் ரொம்பவே இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான 1 கொஸ்டின்ஸோட உங்களை பாக்குறேன். தேங்க்யூ.